ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். 4 தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வாண்டலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். எல்லா மசாலா ஐட்டமும் ஒரு 2 நிமிஷம் வணங்கினதும் தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்த அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். கூடவே குடமிளகாய் வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான குடமிளகாய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.